ராஜ் டியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே இப்போ ஒரு கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இல்லை மார்கழி மாதம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஐயப்ப சாமி பக்தர்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஐயப்ப சாமி பக்தர்கள் இன்றைக்கி உண்மையிலேயே பக்தியோடு போகிறாங்களா, இல்லை ஒரு ஃபேஷனுக்காக போகிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்ற மாதிரி வீட்டில் போகிறாங்க. பக்கத்து வீட்டில் இன்றைக்கி ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு சபரிமலை அப்படிங்கிறதே. ஸோ சபரிமலை நீங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம நம்பியார் சார் இருந்த காலத்துலலாம் அப்போல்லாம் அங்கே போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ உண்மையிலேயே கரெக்டாக விரதம் இல்லைன்னா உன்னால் முழுமையாக அங்கே போயிட்டே வர முடியாது. ஸோ இந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு மட்டும் நிறையா சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த விரதமாக இருந்தாலுமே உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, உங்களுடைய உணர்ச்சிகளும் உணர்வுகளும் கட்டுப்பாடோடு இருக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னாலே மனைவியினுடைய முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. ஒரு பெண்களினுடைய வாசனை கூட அவங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கோவில்லையே தங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு கோவில்லையே அவங்க இரவு நேரத்தில் தூங்கி அவங்க அந்த சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவங்களுடைய குருநாதரும் கோவிலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க, ஏதோ இந்த 48 நாள் குடிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய குடி பழக்கத்திலிருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கிறதுக்கு சபரிமலைக்கு நம்ம மாலை போடுறது கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. சபரிமலைக்கு நீங்கள் மாலை போடுறீங்கன்னா இறைவன் மேலே ஒரு பக்தியிலையும் அந்த இறைவனிடத்தில் நீங்கள் எப்படி போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வேளை மட்டுமே உணவருந்தி தரையில் தான் படுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. எந்த விதமான பாய்படுக்கை இல்லை. அதனால தான் சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தனியாக அந்த சமயத்தில் அவங்க விரதம் எடுத்துக்கிறாங்க, மாலை போட்டுக்கிறாங்கன்னா முன்னாடியே போயிட்டு அவங்க நீல கலர் துணியோ அல்லது கருப்பு கலர் வேஷ்டியோ வாங்கி தனியாக அவங்க கீழே போட்டுக்கிறதுக்கும் ஒரு துண்டு விரித்து தான் அவங்க படுப்பாங்களே தவிர ஒரு தலகாணி வச்சுட்டு மெத்தையில் படுக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் அவ்வளோ நாள்லாம் விரதம் இருக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால 3 நாள் விரதம் இருந்தேன், 7 நாள் விரதம் இருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தான் அதனுடைய பாதிப்புகள் வரும். எப்பொழுதுமே ஒரு இறைவனுக்கு நீங்கள் ஒரு விரதம் இருந்து ஒரு முறையாக நம்ம ஒரு ஆலயத்திற்கு போகணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். அப்போ அவரெல்லாம் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அவரே அங்கே ஒரு யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும் பொழுது அந்த கோவிலினுடைய கட்டுப்பாடுகள் என்ன, அந்த கோவிலினுடைய ஒரு விதிமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் போகலாமே தவிர அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணுறதோ இல்லை தெய்வத்துக்கு இது பண்ணால் போதும் அப்படின்னு நம்மளுடைய சௌகரியத்துக்கோ பண்ணுறது என்றைக்கு இருந்தாலும் அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்காது, பாபத்தை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் ஒழுங்கான முறையில் உங்கள் குருநாதர்கிட்ட போயிட்டு அந்த மாலையெல்லாம் அவங்க கையால் வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பவும் கோவிலுக்கு வந்துட்டு கோவிலிருந்து வந்த பிறகும் நம்ம ப்ராப்பராக அந்த மாலையெல்லாம், ஏன்னா சில பேர் பஸ்ஸில் வரும்போதே அந்த மாலையை கலட்டுறது, ட்ரெயினில் வரும்போதே மாலையை கலட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிகவும் தவறான ஒன்று. உங்கள் ஃப்ரெண்டு போகிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு அதில் முழுமையான உடன்பாடு இருந்து உங்களால் முழுமையாக ஒரு 48 நாள் நம்மளால் போக முடியும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அரை மண்டலம் 24 நாள் நம்ம பண்ணலாம். ஒரு சிலருக்கெல்லாம் மாத பிறப்பில் போவாங்க. ஸோ கார்த்திகை மாதம் மாத பிறப்பில் மாலை போட்டு மார்கழி மாதம் மாத பிறப்பில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சபரிமலை மாதிரி, ஏன்னா அவரெல்லாம் ஒரு வனத்திலேயே இருந்து ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் நம்ம அதற்கான அந்த மரியாதையை கொடுத்து அந்த விரதத்தை மேற்கொண்டால்தான் நமக்கும் இதனுடைய பாபம் நம்மளை தொடராமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா கூட இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிற்காலத்தில் அதனுடைய அந்த கர்ம பலனை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். முறையான அந்த வழியில் உங்கள் பெரியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு முறையான இதில் நம்ம விரதம் இருந்தால் நிச்சயமாக
ஐயப்பன் வந்து நமக்கு அருள் பாலிப்பார். தவறான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை உங்களினுடைய ஒரு சௌகரியத்துக்கோ கண்டிப்பாக நீங்கள் விரதங்கள் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒன்று நம்ம போகவே வேண்டாமே. நமக்கு நீங்கள் இருக்கிற ஊர்லேயே ஐயப்ப சாமி கோவில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நீங்கள் சபரிமலை போகணும் அப்படின்னா சபரிமலைக்கான அந்த நியம நிஷ்டைங்களோடு போனால்தான் முழுமையான பலன் வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டு. என்ன நேயர்களே, இந்த பதிவு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சபரிமலையை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.